செயல்படாத ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் என்ன நடப்பது என்றே தெரியாத ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். இன்றைக்கு இந்தியாவிலே, இன்றைக்கு உலகத்திலே, இன்றைக்கு இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் இந்த 10 ஆண்டு காலம் 11 ஆண்டு காலம் மத்தியிலே பாரதிய ஜனதா மோடி தலைமையில் அமைந்த காரணத்தால் தான் இன்றைக்கு உலகம் இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. பல்வேறு துறையிலே நாம் இன்னைக்கு தன்னறிவை பெற்றிருக்கிறோம், வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். இன்றைக்கு சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து மிகப்பெரிய வரி சீரமைப்பை கொண்டு வந்தது பாரத பிரதமர் மோடி அவர்கள். அந்த வரி சீரமைப்பிலே அந்த பயனடைய வேண்டிய மக்களுக்கு செல்ல வேண்டிய பயணிகளை இந்த தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் அரசு வழங்க மறுக்கிறது. பாலுக்கு கொடுத்த பாலுக்கு வரி நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு தர வேண்டிய வரி சலுகையை மக்களுக்கு அளிக்காமல் ஆவி நிர்வாகம் இன்னும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சலுகைகளை மத்திய அரசாங்கம் கொடுக்கிற சலுகைகளை தமிழக அரசு அரசியல் காரணத்துக்காக இன்றைக்கு தடுத்துக் கொண்டிருக்கிறது, மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அரசை தூக்கி எறியப்பட வேண்டும் என்றால், தமிழகம் விடுதலை பெற வேண்டும் என்றால், ஒரு குடும்ப ஆட்சியினிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் விரைவிலே சட்டமன்ற தேர்தல், இன்னும் சரியாக சொல்ல போனால் இன்னும் 60 நாள் தான். கடந்த முறை பிப்ரவரி 23ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதேதான் அதற்கு முன்பாக கூட தேர்தல் அறிவிக்கப்படலாம். ஆகவே தேர்தல் தொடங்கிவிட்டது. நம்மை பொறுத்தவரை தேர்தல் தொடங்கிவிட்டது. எல்லோரும் தயாராக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஏனால் திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் செய்ய துணிவார்கள், வெற்றி பெறுவதற்கு எதையும் செய்வார்கள். ஆகவே வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து, பொறுப்பை உணர்ந்து இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான தலைமையிலான கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமையும் அமையும் அமையும்.